அனைவருக்கும் ஜனாஸ் கோச்சிங் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு பாடம் பிட் சிஸ்டம். அதாவது நம்ம இதுக்கு முந்தின வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா உபயோகிக்கப்படக்கூடிய பொருள் வீட்டு பர்பஸுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச கடையில பக்கத்துல வாங்குவோம். ஆனா இதே இது நம்ம ஒரு கம்பெனிக்கு வாங்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனில இருந்து வாங்கக்கூடிய யாரெல்லாம் ரெகுலர் சப்ளையரோ ஒரு 6-7 பேருக்கு நம்ம அவங்க கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்குறதுக்கு கொட்டேஷன் அனுப்புவோம் அப்படின்றத வரையும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்போ அந்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறது என்னன்னா பிட் சிஸ்டம். பிட் அப்படின்னா என்னன்னா மொத்தம் 3 வகையான பிட் இருக்கு. பிட் அப்படின்றது விலை என்ன, ஒவ்வொரு பொருளோட விலை என்ன. ஒரு 10 ஐட்டம் நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, 10 விதமான பொருள்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒயரு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ரசாயனம், கெமிக்கல், இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பேரெல்லாம் சொல்லி நமக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்போம். அப்போ ஒரு சிலது பாத்தீங்கன்னா சிங்கிள் பிட் அப்படின்னு பேரு. அதெல்லாம் என்னன்னா ஒரு சின்ன வேல்யூ இருக்கிற ஐட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நாம பிரைஸ் மட்டும் இருந்தா போறோம். ஒருத்தன் என்ன பண்ணுவோம், ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய், ஒரு பொருளோட விலை 12 ரூபான்னுவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான் 15 ரூபான்னுவான். ஒருத்தன் 13 ரூபாய் 50 பைசான்னுவான். இன்னொருத்தன் 14 ரூபான்னுவான். இன்னொருத்தன் 9 ரூபான்னுவான். இப்போ நமக்கு எது லாபம், விலை கம்மியா யார் கொடுக்கறானோ அவங்கிட்ட நம்ம பொருளை வாங்கணும். அப்போ இந்த சைட்ல யார் கம்மியா கொடுக்கறாங்க, 9 ரூபான்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான். அதனால நம்ம இதுக்கு பேரு சிங்கிள் பிட் சிஸ்டம் அப்படின்னு பேரு. ஒரே ஒரு பிரைஸ் மட்டும்தான் அதுல வரும். அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பிட் சிஸ்டம். அதாவது டெக்னிக்கல் பிரைஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். டெக்னிக்கல் பிட்டா இருக்கும், பிரைஸ் பிட்டா இருக்கும். அப்போ அந்த பிட் ஓபன் பண்ணும்போது முதல்ல டெக்னிக்கல் பிட்டை ஓபன் பண்ணணும். அதுல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பொருள் அந்த இது அமிச்சா பாத்தீங்களா, பிட் அமிச்சா பாத்தீங்களா, அந்த பிட்டை டெக்னிக்கல் பிட் மட்டும் ஓபன் பண்ணி அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்சன் அதை சர்டிஃபை பண்ணணும். அதை சர்டிஃபை பண்ணி யார் நல்லா பிட் கொடுத்திருக்காங்க, டெக்னிக்கல் பிட்லயே நம்பர் 1ல யார் இருக்காங்க, நம்பர் 2ல யார் இருக்காங்க, நம்பர் 3ல யார் இருக்காங்க, நம்பர் 4ல யார் இருக்காங்கன்னு சொல்லி அதுபடி வரிசை கிரமமாக அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சர்டிஃபை பண்ணி அனுப்புவாங்க. அப்படி சர்டிஃபை பண்ணி அனுப்பினதை அதை வச்சுக்கிட்டு யாரு ரிஜெக்ட் ஆயிட்டாங்களே அவங்களுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடர் பண்ணாம யாரெல்லாம் தேர்வானார்களோ செலக்ட் ஆனார்களோ அவர்களுக்கு மட்டும் நாம இத மாதிரி இத்தனாம் தேதி நாங்க பிரைஸ் பிட் ஓபன் பண்ண போறோம், நீங்க பிரைஸ் பிட் ஓபன் பண்ற அன்னைக்கு நீங்க வந்தால் வரலாம், இல்லைன்னா அதோட ரிசல்ட் முடிவுகளை உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை அவங்களுக்கு நம்ம அனுப்பிடணும். இது மாதிரி அனுப்பியாச்சுன்னா இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல், அடுத்தது பிரைஸ் பிட். மூன்றாவது வகை என்ன அப்படின்னா 3 பிட் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இந்த 3 பிட் சிஸ்டம்ல என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் மொத்தம் ஒரு 7 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிட் சப்ளை பண்ணிருக்காங்க. அந்த பிட்ல அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் சொன்ன ஆனுவல் ரிப்போர்ட்டை அனுப்புவாங்க. அடுத்தது இங்க இரண்டாவதாக டெக்னிக்கல் பிட் இருக்கும், மூணாவதாக பிரைஸ் பிட் இருக்கும். இதுல இது என்னன்னு கேட்டா வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கிற கம்பெனிகளுக்கு. அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ முதல்ல பார்க்கணும், யார் நல்ல நிலைச்சு நின்றுருக்காங்க. ஒரு 10 வருஷமா ஒருத்தன் நான் பொருளை கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பேர் தான் இருக்குது
அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதே அந்த ஆனுவல் ரிப்போர்ட்லயும் நல்ல தரமான சான்றிதழ்கள்லாம் இருக்கும். அத மாதிரி அடுத்த பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யார் நல்லா இருக்காங்களோ, ஒரு 8 பேர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 8 பேர்ல ஒரு 5 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 3 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு மிச்சம் 5 பேருக்கு இத மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுடைய டெக்னிக்கல் பிட்டும் பிரைஸ் பிட்டும் காலாகாலத்தில் ஓபன் செய்யப்படும், டெக்னிக்கல் பிட் இத்தனாம் தேதி ஓபன் செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அந்தந்த நிறுவனம் அந்த 5 பேர் கம்பெனில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரலாம், இல்ல நீங்க எனக்கு விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இந்த டெக்னிக்கல் பிட் அப்படின்னு ஒண்ணு அதை ஓபன் செய்வார்கள். யார் ஓபன் செய்வார்கள் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கார் இல்லீங்களா, அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த இலாகாவை பார்க்கக்கூடிய நபர், அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர், இந்த 2 பேரும் அங்கே இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஏதாவது ஒரு அவருக்கு வரணுன்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டோட ஆளும் அங்கே இருப்பார், மேற்பார்வையாளராக சப்போர்ட்டாக விட்னஸாக இருப்பார். அப்படி இருந்து பார்க்கும்போது செலக்ட் ஆன அந்த 5 பேர் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த 5 பேரோடைய டெக்னிக்கல் பிட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, இப்போ 3 பேர் தான். அந்த 3 பேரோடைய பிரைஸ் பிட் இத்தனாம் தேதி நாங்க ஓபன் பண்ணுவோம்னு அந்த 3 பேருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அந்த 3 பேருக்கு தகவல் தெரிவிச்ச உடனே அந்த பிரைஸ் பிட்டை ஓபன் செய்வார்கள் குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு. அப்படி குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு ஓபன் செய்யும் போது அதுல L1 லோயஸ்ட் யார் இருக்காங்களோ அவர்களிடமிருந்து தான் பொருள்கள் வாங்கப்படும், பர்ச்சேஸ் ஆர்டர் அவங்க பேர்ல தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம இந்த வகுப்புல பாடத்துல நம்ம இத 3 பிட் சிஸ்டம், டோட்டலா சிங்கிள் பிட், 2 பிட், 3 பிட் சிஸ்டம் மூலமாக எப்படிலாம் ஒரு கம்பெனி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது எவாலுவேஷன், இந்த பிரைஸ் எவாலுவேஷன் எப்படி பண்றாங்க, கம்பெனியில எப்படி செய்யறாங்கன்றத நாம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.